சும்மா சொல்லக்கூடாது. நீ மாறவே இல்லக்கா. உன் காதலுக்கு திருஷ்டி சுத்தி தான் போடணும். நீ திரும்பவும் தப்பு பண்ணிட்டே இப்போது புரியுதா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் கதவை கூட தாப்பா போடாம விட்டுருக்க. அம்மு வந்ததுனால பரவாயில்ல, வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா? அக்கா, நீ செஞ்சது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா காதலை விட எதுவும் முக்கியம் இல்லைன்னு நீ நிரூபிச்சிட்ட. அந்த அன்புக்கு கிடைச்ச பலன் என்ன? அதான் எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமரமா நிக்கிறாளே. இவ மனசுல இப்போ நம்ம அபிதான் இருக்கான்னு இந்நேரம் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். எல்லாம் நமக்கு சாதகமா முடிய போற நேரத்துல நம்ம திட்டத்தை பாழாக்கிட்ட. இந்த உலகத்தை எப்பதான் இவ புரிஞ்சுக்க போறாளோ தெரியல. இவங்களுக்கெல்லாம் அன்பு பாசம் தெரியாது, எல்லாமே வெளி வேஷம் தான், ஷோ ஆஃப். சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். ஆல் குட். ஆலியா 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 ஆலியா. ஓ காட், நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு வருது. ரஜனா, திடீர்னு இவளுக்கு என்னாச்சு? எதை நினைச்சு இவ இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? என்னன்னு என்கிட்டயே சொன்னீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. ஏய் ஆலியா, நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உன் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் சொல்லு. இல்லனா ராமாயணத்தை விடிய விடிய கேட்டு முடிச்சிட்டு ராமருக்கு சீத்தைய காட்டுல விடுற ஐடியா இருந்தப்போ எதுக்கு ராவணங்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு கேப்பா. ஓ மை கியூட்டி பை, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? இவளுக்கு ஒண்ணுமே புரியலையாண்ணா? டோன்ட் வரி, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இங்க பார்த்தனோ, நீயே பார்த்தல எல்லாரும் முன்னாடியும் பிரக்யா அண்ணாவை காப்பாத்தினா. இதுல இருந்தே நல்லா தெரியுது அவ மனசுல இன்னமும் அண்ணா மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. அப்படின்னா அவளோட வீக்னஸே அண்ணாதான். அவளோட இந்த வீக்னஸ பயன்படுத்தி நாம நம்ம புது பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ணா, எப்படி ஐடியா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆலியா, ஆனா நம்மளோட இந்த கேமை பத்தி அபிக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம இழுக்கிற இழுப்புக்கு அவன் வளைஞ்சு கொடுப்பானான்னு சந்தேகமா தான் இருக்கு. ஆனா ராஜனா, நீங்க சொன்னதை என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இது உங்களோட கண்ணோட்டம் தான். ஆனா நான் அடுத்து போட போற பிளானால அந்த பிரக்யா அப்படியே ஆடி போயிடுவா. நம்ம ஹெல்ப் கேட்காமலேயே அண்ணாவே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவா. கேட்க நல்லா தான் இருக்கு. நான் கிளம்பட்டுமா? குட் நைட். அண்ட் மிஸ் பிரக்யா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால உங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒன்றும் புரியலையே, எதுக்காக இவன் என்னை காப்பாத்தினா? ஒருவேளை நான் கீழே எல்லாருக்கிட்டையும் சொன்ன மாதிரி பணத்துக்காக தான் இவனை காப்பாத்திருப்பாளோ? உன்னோட வீக்னஸ் என்னன்னு நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி உன்னோட வீக்னஸ் நான் தான். இல்லை உண்மையிலேயே என் மேலே அக்கறையா? சான்ஸே இல்லை. எனக்காக இவ எவ்வளோ ஃபீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்படிலாம் தேவையில்லாமல் யோசிக்காம வேற ஆங்கிளில் யோசிக்கணும். அவளோட ரியல் மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தனுவை போலீஸ்கிட்ட மாட்டி வேணும்னு நினச்சவ நான் மாட்ட போறேன்னு தெரிஞ்ச உடனே வந்து காப்பாத்துறா. இவ ஏன் இந்த மாதிரிலாம் பண்றா? அவ மனசுல என்ன இருக்குன்னு அவ ரூட்லயே போய் தான் கண்டுபிடிக்கணும். அவ ஏன் இன்னும் வரல? ஒருவேளை நான் கீழே பேசினதெல்லாம் கேட்டு என் முன்னாடி வரத்துக்கு பயப்படுறாளோ? பாட்டி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலையோ பதிலுக்கு அவரே என்ன காப்பாத்திட்டாரு. நான் பணத்துக்காக தான் அவரை காப்பாத்தினேன்னு அவரே எல்லாரும் முன்னாடியே சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல. அவங்கள எல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? அபி சொன்னாங்கிறதுக்காக அவங்க நம்பிடுவாங்களா? இன்னைக்கு நீ நடந்துகிட்ட விதத்தை அவங்க கண்ணால பாத்திருக்காங்க. இப்படி எல்லாம் பேசி நீ என்ன இல்ல உன்னை நீயே சமாதானப்படுத்திக்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. என் மேல சந்தேகம் வராம இருக்க அவர் சொன்னதை நான் உண்மையாக்கி காட்டுறேன். அவர் என்ன காரணம் சொன்னாரோ அதையே எனக்கு சாதகமாக்கி நான் அவரை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அவரை காப்பாத்தினேன்னு நிரூபிச்சு காட்டுறேன். அதோட எந்த சந்தேகமும் வராது, எல்லாமே பழைய மாதிரி மாறிடும். அப்படியா? எல்லாம் பழைய மாதிரி மாறிடுமா? பாட்டி, என்ன இவளுக்கு பறிஞ்சு பேச போறியா? அக்கா மேல அன்பு அதானே? இல்ல பாட்டி, நான் அக்காக்கு பறிஞ்சு பேசுறதுக்காக வரல. இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த பணத்தை மாமா ஏன் எடுத்தாங்கன்னு சொல்லதான் வந்தேன். உனக்கு தெரியுமா எதுக்காக எடுத்தான்? இது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் முதல்லயே சொல்லிருப்பேன்.
எங்க கல்யாண மண்டபத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம ஹாலை புக் பண்ணியிருந்தாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் வராததுனால அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவங்க ஹாலுக்காக அட்வான்ஸா கொடுத்த பணத்தை திருப்பி தர சொல்லி கேட்டாங்க. ஆனா பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. நம்ம நிலைமையை எடுத்து சொன்னோம். ஆனா பணத்தை திரும்பி தரலனா நம்ம அம்மா மேல அவங்க கேஸ் போடுவேன்னு சொன்னாங்க. அப்ப நான் உன் போனுக்கும் ட்ரை பண்ணேன், ஆனா உனக்கு லைன் கிடைக்கவே இல்லை. பிரபாக்கும் ட்ரை பண்ணேன், ஆனா அவன் கான்ஃபரன்ஸ்ல இருந்தான். ஐ ஹேட் நோ அதர் ஆப்ஷன். அதனால தான் நான் மாமாக்கு கால் பண்ணேன். சரியான நேரத்துக்கு மாமா மட்டும் பணம் எடுத்துட்டு வரலனா நாங்க பெரிய பிரச்சனையில மாட்டி இருந்திருப்போம். என் பேரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். காரணம் இல்லாம அவன் பணத்தை திருடுற அளவுக்கு போக மாட்டான். பாத்தியா பிரக்யா, உன் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் தான் தலையில திருட்டு பழிய சுமந்துகிட்டு இருக்கான். இவ்வளவு கஷ்டத்துலயும் கூட அவனோட நல்ல குணம் மாறல. அவன் ஏன் பேரனாச்சே. அம்மாடி அம்மு, இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. அடுத்து நாம தீர்க்க வேண்டிய இன்னொரு பிரச்சனை இருக்கு. மறுபடியும் உன் கைவரிசைய காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவளை ஸ்டைலா மாத்துறதுக்கு நீ எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருப்ப. அதே மாதிரி ட்ரைனிங் கொடுத்து இவ மனசையே கல்லாக்கிடு. அப்பதான் இவ உணர்ச்சி வசப்பட்டு தப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டா. அப்படின்னா மறுபடியும் எனக்கு கிளாஸ் எடுக்க போறீங்களா? நான் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ தப்பு பண்ணனா என் பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எனக்கு மட்டும் கோவம் வந்துருச்சுன்னா உன்னை பகலெல்லாம் நிம்மதியா இருக்க விட மாட்டேன், ராத்திரி தூங்க விட மாட்டேன். அக்கா, காலையில இருந்து நானும் கரடியா கத்திட்டு இருக்கேன்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டியா? பாரு, நீ டீல் பண்ண போற ஆளுங்க ஒன்னும் சாதாரண ஆளுங்க கிடையாது. உன் எதிரிங்க, துரோகிங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இவ்வளவு சாஃப்டா நடந்துக்க கூடாது. எனக்கு இதெல்லாம் வராதுன்னு முதல்லயே சொன்னேன்ல. அது எப்படி வராம போகும்? நீ செஞ்சுதான் ஆகணும்க்கா. நான் தான் ட்ரை பண்ணல, எனக்கு வரல, நான் என்ன பண்றது? சரி சரி, உடனே அழ ஆரம்பிச்சிடாத. அதுக்கு என்ன பண்ணலாம்? வாட்ச் மீ. அக்கா, இப்போ இதான் உன் புருஷன் நினைச்சுக்கோ. ஐ மீன் அபி தி ராக் ஸ்டார். அப்புறம் நான் தனு. இல்ல வேற ஏதாவது மாடல் நினைச்சுக்கோ. இப்ப நான் இவரை எப்படி திட்டுறேன்னு மட்டும் பாரு. நல்லா கவனமா பாரு. யூ லயர், யூ சீட், யூ ஃப்ளர்ட். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ராக் ஸ்டார் இருந்தா என்ன வேணாலும் செய்வியா? உன் குரல் நல்லா இருக்கிறதுனால நீ பாடுற. ஆனா உன் மனசு எண்ணம் எல்லாமே தப்பா இருக்கு. அதனால தான் பாக்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. உன்னை பத்தின உண்மை மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் யாரும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏய் ஹலோ, என்ன அப்படி பாக்குற? நீ முறைச்சா நான் பயந்துருவேனா? இப்படியே முறைச்சிட்டே இருந்த உன் கண்ணை நோண்டி குருடனா அலைய விட்டுருவேன். அப்புறம் நீ ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். அது மட்டும் இல்ல, நீ எப்பவும் ஒரு கிட்டார் வச்சிருப்பியே, அந்த கிட்டாரை உடைச்சு உன் கழுத்துல மாட்டி விட்டுருவேன். அப்புறம் நீ ராக் ஸ்டார் இல்ல, பெக்கிங் ஸ்டாரா தான் இருப்ப. சொல்றது புரியல? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. இனிமேல் நான் உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீ வந்தேனா அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. உன் மூஞ்சி அப்படியே பிராண்டி விட்டுருவேன். அப்புறம் இந்த சொறி பிடிச்ச மூஞ்சி வெளியில காட்டவே முடியாது. அண்டர்ஸ்டுட்? ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். எக்ஸ்கியூஸ் மீ. எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் கிட்ட அப்படி பேசுவேன்? அவர் அமைதியா இருக்காருங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பேசுவியா? அவர் டீசென்ட் ஆனவராதான் அமைதியா இருக்காரு. அவர் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவரானா நீ? உனக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியல. முதல்ல அத கத்துக்க. நீயா கத்துக்கலன்னா நானே உனக்கு சொல்லி தருவேன். நான் உனக்கு கிளாஸ் எடுத்தேன்னா அம்மா கிட்ட படிச்சதுல இருந்து ஸ்கூல் டியூஷன் வரைக்கும் படிச்சதெல்லாம் ஞாபகம் வந்துரும். என்னென்ன பாத்துட்டு இருக்க? அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. மனசார மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா போலியா வேஷம் போடுறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன ஓகேவா பாட்டி? எனக்கு டபுள் ஓகேமா. இவ பேசினதை கேட்டதும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த போராட்டத்துக்கு என்னோட பிரக்யா தயாராயிட்டா. உன் ஸ்டைல்லயே திரும்பவும் இவளுக்கு ட்ரைனிங் கொடு. நீ சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் இவ மறந்துட்டா போல இருக்கு. அதனால மறக்க முடியாத அளவுக்கு திரும்பவும் இவளுக்கு ட்ரைனிங் கொடு. அதுக்காக நீ கையில பெரம்பெடுத்தாலும் பரவாயில்ல, இவ நம்ம வழிக்கு வந்தாகும். இனிமே என்ன நடந்தாலும் சரி, இவ உணர்ச்சி வசப்படவே கூடாது. இந்த தடவை நான் கொடுக்க போற ட்ரைனிங்ல பக்காவா ரெடி ஆயிடுவா. நீங்களும் அவளை பயமுறுத்தி வைங்க. இல்ல அம்மு, என்னால முடியாது. எனக்கு அதுக்கு மனசு வராது.
சரி நான் கிளம்புறேன்க்கா. வீட்ல அம்மா எனக்காக பெரம்போட காத்துட்டு இருப்பாங்க. உடம்ப பாத்துக்க. பாய். போயிட்டு வரேன் பாட்டி. இவ்ளோ பணம் எப்படி கிடைச்சிருக்கும்? நான் பணத்துக்காக எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு உனக்கே தெரியும்ல. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல அம்முதான் என் பேச்ச கேட்காம அபிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டா. அவங்க வீட்ல அவருக்கே அவ்வளவு பிரச்சனை இருந்தும் கூட நமக்கு உதவி பண்ணிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணமே இதுதான். உதவின்னு யாரு கேட்டாலும் எதையும் எதிர்பார்க்காம உடனே செஞ்சுடுவாரு. அவரால அடுத்தவங்க கஷ்டப்படுறத பாத்துட்டு இருக்க முடியாது. அவரே இப்போ ஒரு கஷ்டத்துல இருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்ததும் எப்படி ஓடி வந்து உதவி பண்றாருன்னு பாருங்க. அவருக்கும் நமக்கும் இப்போ எந்த உறவும் இல்ல. ஆனா என் ரத்தத்தையே பாலா குடிச்சவளுக்கு நாம இவ்வளவு பிரச்சனையில இருக்கோங்கிறது கூட தெரியாம போயிடுச்சு பாத்தியா. அம்மு பிரக்யாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. ஆனா அவளுக்கு லைனே கிடைக்கலையா. ஆமா, அம்மு எங்க போயிருக்கா? அம்முவா? ஐயோ, அவ எங்க போனான்னு தெரியலையே. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே டிராப் பண்ணதா பிரபா சொன்னானே. இரு, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். போன் எல்லாம் பண்ண வேண்டாம், திரும்பி பாருங்க, அவளே வந்துட்டா. வந்துட்டியா? அம்மோ, நீ நீ எங்க அம்மா, போன? நான் பிரபாவோட காஃபி சாப்பிட போயிருந்தேன். நாங்க 2 பேரும் தனியா பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. அதுக்காக தான் என்ன காஃபி சாப்பிட கூட்டிட்டு போனா. ஹட்ரா சக்க, இன்னைக்கு நம்புற மாதிரி அழகா போய் சொல்லிருக்கியே. அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டே? என்னால உன்கிட்ட போயெல்லாம் சொல்ல முடியாதுமா. அப்படியா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உன்னை பஸ் ஸ்டாப்ல விட்டுதா பிரபா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னானே. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு 1 மணி நேரம் ஆச்சா? நீ சாதாரண அம்மா இல்ல, தேவி கருமாரி அம்மா. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு தான் அது தெரியாம போயிடுச்சு. ஏன்னா நான் சின்ன பொண்ணு இல்ல. அம்மா ப்ளீஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. இது பிரபா கிட்ட மட்டும் சொல்லிடாதம்மா. நான் இன்னைக்கு அவன் கூட இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ். அப்போ நீ எங்க போயிருந்த? நான் மாமாவை பார்க்க. நான் அபிய பார்க்க அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். நமக்காக அவர் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காரு, அதான் அவருக்கு தேங்க்யூ சொல்லலான்னு போனேன். ஃபோன் பண்ணி கூட சொல்லிருக்கலாம், ஆனா நேர்ல சொல்றதுன்னு மரியாதை. அதான் அவர் வீட்டுக்கு போனேன். நான் பிரபா கிட்ட கூட மாமாவை பார்க்க போகணும்னு, நான் அபிய பார்க்கணும்னு பிரபா கிட்ட கேட்டேம்மா. ஆனா அவன் தான் முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால தான் அவன் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டதும் நான் அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சு அவர் வீட்டுக்கு போயிட்டேன். ஐம் சாரிம்மா, இனிமேல் நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். நீ செஞ்சதுல எந்த தப்பும் இல்லம்மா. பிரக்யாவை பாத்தியா? நான் பார்த்தேன். நான் போனப்போ அவங்க அங்கதான் இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன கண்டுக்கவே இல்லை, என்ன இக்னோர் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஓகே, நான் அபிய பார்க்க தானே போயிருந்தேன். அவரை பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனா நீங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா? அதெல்லாம் இல்லையே. அப்படின்னா உன் முகத்துல இருக்குமே அந்த $1 மில்லியன் ஸ்மைல், அது எங்க போச்சு? ஐம் சாரிமா, இனிமேல் எப்பவும் போய் சொல்லவே மாட்டேன். பரவாயில்லம்மா. எங்க போச்சுன்னு தெரியலையே. ஃபைல் நான் பெட் மேல தானே வச்சிருந்தேன். ரைட் ப்ரொஃபைல் ப்ளீஸ். 51, 52, செல்ஃபி ஷாட் ப்ளீஸ். 55, 56. திருடி. என்ன? ஏய், யார் திருடி? நீ தான் திருடி, வேற யாரு? உன்னை கையும் களவுமா பிடிச்சிருக்கேன், வீடியோ வேற எடுத்திருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் ரூம்ல பணம் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போறேன். சாட்சியா இந்த வீடியோவை கொடுப்பேன், நீ ஜெயிலுக்கும் போயிடுவ. அண்ட் என்னோட கதைக்கு கிளைமேக்ஸ் இது இல்லம்மா. உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது காப்பாத்துறதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னு கேளு, ஏன்னா நீ ஜெயிலுக்கு போறது நினைச்சு யாரும் இங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. தட்ஸ் வை. ஜோக் சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா என் ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? நீ இது ஜோக்குன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா நான் இதை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஜோக்கா இல்லையான்னு புரியும். இந்த வீடியோக்கு என்ன டைட்டில் வைக்கிறது, என்ன வச்சா நல்லா இருக்கும்? ராபரி அட் ராக்ஸ்டார்ஸ் ஹவுஸ். லட்சக்கணக்கான பேர் பாப்பாங்க, லைக் கொடுப்பாங்க. You know this video is going to be internet sensation. வியூவர்ஷிப்ல எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ண போது பாத்துக்கிட்டே இரு. நீங்க அப்படி செய்ய கூடாது. பண்ணுவோம்ல. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. Of course செய்வோம்ல. யாராவது ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட சொல்லி வீடியோ எடுக்க சொல்லுங்களேன். ஏன்னா அவங்க வீடியோ எடுத்தாதான் அது நல்லா வரும். அப்பதான் இன்னும் நிறைய லைக்ஸ் கிடைக்கும், அது பாப்புலர் ஆகும், இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். நீ இதை வச்சும் பணம் சம்பாதிக்க பாக்குறியா? அதுல என்ன தப்பு இருக்கு? நான் எந்த வேலையை செஞ்சாலும் அதுல எனக்கு லாபம் கிடைக்கணும், நிறைய பணம் கிடைக்கணும், அப்பதான் நான் அந்த வேலையவே செய்வேன். சும்மா சொல்லக்கூடாது. நீங்க சொன்னது பிரில்லியன்ட் ஐடியாவா தான் இருக்கு. நீங்க ஏன் வீடியோவை அப்லோட் பண்ணுங்க, நான் உங்க வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். ஏன் வீடியோவை விட உங்க வீடியோ தான் ரொம்ப பாப்புலர் ஆகும். உங்க வீடியோவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ராக் ஸ்டார் தி ராபர்.
அந்த வீடியோக்கு என் வீடியோ விட அதிக லைக்ஸ் கிடைக்கும். சரி, நீங்க லைட் ஆஃப் பண்ணிடுங்க, நான் இந்த பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு ஏய் வந்துடுறேன். லிசன் லிசன். வாட் a joke. ஆக்சுவலி நான் இந்த வீடியோவை அப்லோட்லாம் பண்ண போறது இல்ல, டெலீட் பண்ணிடுறேன். ஏ, எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண போறதா சொன்னீங்க? நான் நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு? நீ என் ஃபேமிலிக்கு கொடுத்த டார்ச்சருக்கு நீ ஜெயிலுக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீ ரொம்ப தப்பு பண்ற. என் ப்ராப்பர்ட்டி, என் எக்ஸ்கியூஸ் பணம். மீ, என்ன தப்பு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் தானே திருடுனீங்க. நான் ஒன்னும் திருடல. என்னோட பணத்தை எடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. உங்ககிட்ட கெஞ்சி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனா நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன்னா நீ அதையே சாக்க வச்சு புதுசா வேற ஏதாவது கேம் பிளான் பண்ண ட்ரை பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. எனக்கு அதை பத்தி கவலையும் இல்ல. அதை பத்தி உனக்கு உண்மையிலேயே கவலை இல்லைன்னா என்னையும் போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துன? அதைத்தான் நீங்களே கீழே எல்லார்கிட்டயும் சொன்னீங்களே. நான் பணத்துக்காக தான் உங்களை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தினேன். என்னோட 24 ஹார் நடமாடும் பேங்க்குக்கு நானே பிரச்சனையை தருவேனா? அப்ப நான் உன்னோட பேங்கா? அப்படின்னா உன்னோட பேங்க் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, ஷட்டரை இழுத்து மூடிட்டாங்கன்னு நினைச்சுக்க. பேங்கோட ஷட்டரை மூடணுமா வேண்டாமான்னு பேங்கோட ஓனர் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி நீங்க ஓவரா யோசிக்காதீங்க. சீக்கிரமா போய் ஒழுங்கா தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நாளைக்கு உங்க புது சாங்கோட ஸ்கிராட்ச் ரெடி பண்ணணும். அது உங்களோட மத்த சாங்ஸை விட பெட்டரா இருக்கணும். அப்புறம் என்னோட ஃபைலுங்க அங்க ஏய், எதுவும் பேசக்கூடாது. காலையிலேயே கண்டதையும் பேசி என் மூட ஆஃப் பண்ணாத. இன்னைக்கு ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணணும். அதுக்கு எனக்கு 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 பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், நிம்மதி ஆஃப் மைண்ட். அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ், இந்த மியூசிக். ஒருவேளை உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்கு. பட் ஐ வில் எக்ஸசைஸ் பேபி.